KineMaster application open பண்ணிக்கங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. 16:9 aspect ratio செலக்ட் பண்ணிக்கங்க. மீடியா கிளிக் பண்ணி அதுக்குள்ள ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த வீடியோவுக்கு கீழே தான் எப்படி ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லேயரை கிளிக் பண்ணுங்கள். இப்போது லேயரை கிளிக் பண்ண உடனே அதில் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த டெக்ஸ்ட்டு உங்கள் வீடியோவுக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இதில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டு வேணுமோ நீங்களும் அதே மாதிரி இதில் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிங்கன்னா அது வீடியோக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். கொடுத்துட்டு நான் ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான இடத்துல அந்த டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ரீசைஸ் மட்டும் ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டேன். கீழே சைடில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள்னு கொடுங்க. பேக்ரவுண்ட் கலர் பிளாக் சூஸ் ஆகிருக்கு. நான் ஃபுல் வித் பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கவர் ஆகிரும். டெக்ஸ்ட் எந்த பக்கம் இருந்து ஸ்க்ரோல் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் உங்கள் டெக்ஸ்ட்டை நகர்த்திக்கிட்டே போங்க. நகர்த்திக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற பாரில் அனிமேட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே கீழே அந்த டெக்ஸ்ட் லேயரோட எண்டுக்கு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி முடித்த உடனே எந்த எண்டுக்கு உங்கள் டெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் ஆகிட்டே போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு உங்கள் டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நான் பாருங்கள் லெஃப்ட் சைடில் சப்ஸ்கிரைப் வரைக்கும் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ட்ராக் பண்ணி எடுத்து வச்சதுமே டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போது நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ப்ளே பண்ணி பார்த்தா பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாகவே ஸ்க்ரோல் ஆகுது. இந்த டெக்ஸ்ட்டை இன்னும் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ண வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் லேயரை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுங்க. இப்போது வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு உங்கள் வீடியோவில் ரொம்ப ஸ்லோவாக ஸ்க்ரோல் ஆகும். ஸ்க்ரோல் ஆகும்போது படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டெக்ஸ்ட் லேயரை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்க்ரோல் ஆகும். ஸ்க்ரோல் ஆகிற டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டாப் சைடில் ரைட் கார்னரில் இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இதை ப்ளே பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் மாற்றின ஃபாண்ட்டோட எவ்வளோ அருமையாக ஒரு வீடியோவுக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகுது. இதுக்கு வேணும்னாலும் நம்ம ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் கலர் சூஸ் பண்ணுறேன். இதில் கலர் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான எடுப்பான கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் ஆகும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளூ கலர் நல்லா இல்லை. நான் திருப்பி ரெட் சூஸ் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ எடுப்பாக இருக்குது. இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். நியூஸ் சேனலில் வர மாதிரி எவ்வளோ சூப்பராக ஸ்க்ரோல் ஆகுது பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.